ப்ரீ கேர் தெரிஞ்சிருக்கணும், போஸ்ட் கேர் தெரிஞ்சிருக்கணும். ஆஃப்டர் சர்வீசஸ் நான் வந்துட்டு வீட்டுக்கு போய் மேம் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க, இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்க, சன்ஸ்க்ரீம்னு சொல்லிட்டேன். அவங்க என்ன கேட்பாங்க அடுத்து? நீங்கள் என்ன கேட்பீங்க? மேம் நீங்களே இதை சஜஸ்ட் பண்ணுங்க மேம் அப்படின்னு கேட்பீங்க. இல்லை மேம் நீங்களே ஒரு நல்ல பிராண்டு சொல்லிடுங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்போ எனக்கு நான் பிராண்டும் தெரியல, ப்ராடக்ட் தெரியல, என்னன்னே தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இல்லை மேம் பியூட்டிஷியன் சொல்கிறீங்க, என்ன மேம் பிராண்டு தெரியலன்னு கண்டிப்பாக ஒரு கொஷின் மார்க் வரும். சரிங்களா? அப்போது ஆஸ் அ பியூட்டிஷியனாக நம்ம இன்னமும் தெரிஞ்சுக்க வேண்டியது கம்யூனிகேஷன் ஸ்கில்லுன்னு சொன்னேன். அது ஒன்று. கம்யூனிகேஷன் ஸ்கில் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்ல என்ன இருக்குது, பிராண்டு தெரிஞ்சுட்டா போதாது. ஏன்னா நான் மலருன்னு கூப்பிட்டே இருப்பேன், லீலான்னு கூப்பிடுவேன். அப்போ என்ன ஆகும்? லீலாவோட பேரும் மலரோட பேரும் ரிஜிஸ்டர் ஆகும். ஆனால் லீலாக்கு என்ன கேரக்டர் இருக்குது, ஆட்டிடியூட் இருக்குது, லீலா உங்களுக்கு மலருக்கு என்ன கேரக்டர் இருக்குது, ஆட்டிடியூட் இருக்குது, உங்களுக்கு என்ன இருக்குங்கிறது யாருக்கு தெரியும்? உங்க கூட பழகுனாதான் தெரியும் இல்லையா? அப்போ இவங்க கூட பழகுனாதான் இவங்களோட நேச்சர் என்ன, அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்களோட ஆட்டிடியூட் என்ன, அவங்க நம்மளுக்கு என்ன கொடுக்க போறாங்க, நம்மகிட்ட இருந்து என்ன எடுக்க போறாங்க அப்படிங்கிறத இவங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஒரு சில ப்ராடக்டை நீங்க என்ன பண்ண முடியாது, எடுத்தோடனே உங்களால் எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கி வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அஸ் அகாடமிக் டியூட்டராக நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராடக்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அந்த ப்ராடக்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரியாலிட்டியாக உங்களுக்கு காட்டுறோம். அப்போது நீங்கள் பார்க்கும்போது அந்த ப்ராடக்டை நீங்கள் போய் டைரெக்டாக போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை உங்கள் கஸ்டமருக்கு டைரெக்டாக யூஸ் பண்ணிடுவீங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் இன்னும் அதிகமாக பில்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராடக்டில் என்ன இருக்குது,